இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் மே 19. அனுதினம் கிறிஸ்து நம்முள் பிழைத்திருக்க வேண்டும். ஒரு புதிதான மறுபிறப்பு நம் வாழ்வில் நிகழும் ஒப்பற்ற செயல் என்பது உண்மைதான். ஆனால் நிகழ்காலமாகிய இன்றுள்ள நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே இப்போது மிகவும் முக்கியமாகும். இதற்கு மாறாக நாம் எந்த தேதியில் மறுபடியும் பிறந்தோம் என்ற குறிப்பு மாத்திரம் போதுமானது அல்ல. சிலர் தங்கள் வாழ்வில் நடந்தேறிய மறுபிறப்பின் நாளை சரியாக ஞாபகத்தில் வைத்திருக்காமலே இருக்கிறார்கள். அதனால் என்ன? ஒரு மனிதன் தன் பிறந்த தேதியை ஞாபகத்தில் கொண்டிராதது நிமித்தம் அந்த மனிதன் செத்தவன் என நாம் கூறுவதில்லையே. இருப்பினும் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் மறுபிறப்பின் அனுபவ சாட்சியை தங்களின் நிகழ்கால ஜீவியத்திற்கு சாட்சியாக வைத்திருப்பது கொடிய துயரமே ஆகும். அதுபோலவேதான் ஆவியில் நிறைந்த ஜீவியமும் இருக்கிறது. ஆம், நடைமுறையில் நிகழ்காலத்தில் வாழ்ந்திடும் கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையும் ஊழியமுமே மிக முக்கியமானது ஆகும். இதற்கு மாறாக கடந்த கால அனுபவங்களின் நினைவுகள் எத்தனை அற்புதமும் பரவசமும் கொண்டதாய் இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களுமே வைத்து திருப்தி காணாமல் சிலுவையை அனுதினமும் எடுத்து இயேசுவை பின்பற்றி இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற ஜீவ வார்த்தையை தங்கள் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் நடைமுறையில் வாழ்ந்து காட்டும் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் காணவே தேவன் வாஞ்சையுடன் காத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20. இதுவே இது ஒன்றே ஆவியில் நிறைந்து வாழும் அற்புத ஜீவியம் ஆகும். இனி நான் அல்ல கிறிஸ்துவே கனப்பட்டு அன்பு கூறப்பட்டு உயர்ந்திருப்பாராக. இனி நான் அல்ல கிறிஸ்துவே காணப்பட்டு அறியப்பட்டு கேட்கப்படுவாராக. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என் பார்வையிலும் செயலிலும் காணப்படுவாராக. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என் சிந்தையிலும் வார்த்தையிலும் நிறைந்திருப்பாராக. என்னிலிருந்து ரட்சிப்படைந்து உம்மில் நான் உறைந்து போயிட இனி ஒருபோதும் நான் என இல்லாமல் கிறிஸ்துவே என்னில் பிழைத்தோங்கிட அன்புள்ள ஆண்டவா அருள் புரிவாய். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, எங்கள் அனுதின சிலுவை எடுத்து வரும் ஜீவியம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்ற பாக்கியத்திற்குள் பிரவேசித்திட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.